கோவை கெம்பனூர் பகுதியில் ஜெயபிரகாஷ் என்பவர் தோட்டம் அருகே 7 யானைகள் புகுந்ததால் அப்பகுதி விவசாயிகளும் பொதுமக்களும் அச்சமடைந்தனர். இதனைத் தொடர்ந்து வனத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அவர்கள் யானையை விரட்டும் பணியில் ஈடுபட்டனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் முதன்முறையாக 3 நாள் விவசாய கண்காட்சி நடைபெற்றது. இதில் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் மாதேஸ்வரன், திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் நடேசன், திருச்செங்கோடு நகர்மன்ற தலைவர் நளினி சுரேஷ் பாபு ஆகியோர் கலந்து கொண்டு திறந்து வைத்தனர். திருப்பத்தூர் மாவட்டத்தில் சட்டமன்ற பேரவை பொது நிறுவனங்கள் குழு தலைவர் நந்தகுமார் தலைமையில் பல்வேறு இடங்களில் ஆய்வு மேற்கொண்டனர். தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து துறை அரசு அதிகாரிகளிடம் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதிய பேருந்து நிலையம் புதிதாக அமைக்க ஏற்பாடு செய்யப்படும் என தெரிவித்தார். அந்த பேருந்து நிலையத்தை புதிய பேருந்து நிலையமாக மாற்றுவதற்கு உண்டான கருத்துருவை சொல்லியிருக்கோம். ஏன்னா பஸ் ஸ்டாண்ட் ஷெல்டர்லாம் பெருசு பண்ணி நீங்கள் மக்களுக்கு பயன்பாட்டுக்கு கீழே சிமெண்ட் ரோட்லாம் நல்லா இருக்கு. பஸ் ஷெல்டர் இந்த கடைகள்லாம் முன்னாடி வந்திருக்கு. அந்த ஆக்கிரமிப்புகளை எடுக்க சொல்லியிருக்கோம். அந்த ஷெல்டரை பெருசு பண்ணோம்னா மக்கள் வந்து மூடா நின்று பஸ் போகிறதுக்கு இருக்கும். அது புதிய டெண்டர் வைக்கிறதுக்குண்டான எஸ்டிமேட் போட சொல்லியிருக்கோம். குழு பரிந்துரை செய்கின்றது. ஈரோடு அருகே விவசாயி வீட்டில் நாட்டுக்கோழி வளர்ப்பு கூண்டில் 7 அடி நீளம் கொண்ட கோதுமை நாகப்பாம்பு புகுந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்து பாம்பை லாவகமாக பிடித்து வனப்பகுதியில் விட்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் மற்றும் தனியார் பெண்கள் கல்லூரியும் இணைந்து ஓணம் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடினர். இதில் ஏராளமான கல்லூரி மாணவிகள் பாரம்பரிய ஆடை அணிந்து பேரணியில் ஈடுபட்டு சிறப்பாக கொண்டாடினர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் தனியார் அறக்கட்டளைக்கு சொந்தமான காலியிட வளாகத்தில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் விரைந்து செயல்பட்டு தீயை மேலும் பரவாமல் தடுத்து அணைத்தனர். மயிலாடுதுறை அருகே செம்பனார் கோவிலில் திமுக முப்பெரும் விழாவை முன்னிட்டு அரசு கொறடா கோவி செலியன் நடுவராக செயல்பட்டு மாபெரும் பட்டிமன்றம் நடைபெற்றது. இந்த பட்டிமன்ற நிகழ்ச்சிக்கு திமுக மாவட்ட செயலாளர் நிவேதா முருகன் எம்எல்ஏ தலைமை வகித்தார். மயிலாடுதுறையில் CITU சார்பில் சாம்சங் ஊழியர்களுக்கு ஆதரவாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். மயிலாடுதுறையில் முதன்முறையாக மாநில அளவிலான இறகு பந்து போட்டி நடைபெற்றது. மயிலாடுதுறை யூனியன் கிளப் வளாகத்தில் இறகு பந்தாட்ட கழக மாவட்ட தலைவர் அசோக் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி, நகராட்சி தலைவர் செல்வராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு இறகு பந்து போட்டிகளை தொடக்கி வைத்தனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அருகே தனியார் நிறுவன ஊழியர் குடியிருப்பு வளாகத்தில் புகுந்து ஜன்னல் ஓரம் கைவிட்டு லேப்டாப்பை 2 நபர்கள் திருடியுள்ளனர். இதுகுறித்து தனியார் ஊழியர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் CCTV காட்சிகளை ஆய்வு செய்து சாரதி மற்றும் சந்துரு என்பவர்களை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். மேலும் அவர்கள் திருடிய பொருட்களை பறிமுதல் செய்து இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் மத்திய சிறையில் அடைத்தனர். மதுரை தெப்பக்குளத்தில் உள்ள முக்தீஸ்வரர் கோயிலில் செப்டம்பர் 19ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை காலை இருமுறையும் சூரிய கதிர் நேரடியாக கருவறையில் உள்ள மூலவர் மீது விழும் நிகழ்வு நடைபெறும். இந்நிலையில் சூரிய கதிர் மூலவர் மீது படும் நிகழ்வு தொடங்கியுள்ளதால் இதனை காண ஏராளமான பக்தர்கள் கோயிலில் குவிந்தனர். சேலம் மாவட்டம் சங்ககிரியில் பாஜக புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை குறித்து ஆலோசனை கூட்டம் மாவட்ட தலைவர் கதிர் முருகன் தலைமையில் நடைபெற்றது. இந்நிலையில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய மாநில துணைத் தலைவர் VP துரைசாமி, பாஜக கட்சியில் உறுப்பினர்களாக ஆக வேண்டும் என்று இளைஞர்கள், விவசாயிகள் என அனைவரும் விருப்பத்தோடு சேர்ந்து வருவதாக தெரிவித்தார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள வடிவீஸ்வரம் இடர் தீர்த்த பெருமாள் கோவிலில் புரட்டாசியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இந்நிலையில் அதிகாலை முதலே நடைபெற்ற இந்த சிறப்பு பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
தென்காசி மாவட்டம் அகரக்கட்டில் அமைந்துள்ள புனித மிக்கேல் அதிதூதர் ஆலயத்தின் 362ஆம் ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. இந்நிலையில் அகரக்கட்டு கிராமத்தை சேர்ந்த பங்கு மக்கள் சார்பில் நடைபெற்ற இந்த திருவிழாவிற்கு கிறிஸ்தவம், முஸ்லிம், இந்து என மும்மதத்தை சார்ந்தவர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நீலகிரி மாவட்டம் உதகை தாவரவியல் பூங்காவின் நுழைவு கட்டணம் உயர்த்தியதைத் தொடர்ந்து வியாபாரத்தில் பாதிக்கப்பட்ட சுற்றுவட்டார வியாபாரிகள் சுற்றுலா பயணிகளுடன் இணைந்து கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் இந்த போராட்டத்தில் பூங்கா நுழைவு கட்டணத்தை குறைத்தல், இ-பாஸ் நடைமுறையை மறுபரிசீலனை செய்தல் போன்ற கோரிக்கைகளை முன்வைத்தனர். திருப்பூரில் காங்கேயம் அருகே தனியார் ஹோட்டலில் ஸ்டோரிபேட்டை தயாரிப்பில் நொய்யல் அன்று இன்று என்ற ஆவணப்பட வெளியீட்டு விழா நடைபெற்றது. மேலும் தயாரிப்பாளர் கானப்பிரியா தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் கலந்து கொண்டு பேசிய இயக்குநர் புகழ், கல்லூரி மாணவ மாணவிகள் கூட்டிணைந்து நதிகள் பாதுகாப்பு அமைப்பை உருவாக்கி பாதுகாக்க வேண்டும் என்று கூறினார். மற்றும் கல்லூரி, பள்ளி இந்த மாதிரியான மாணவர்கள் எப்படி NSSல இருக்காங்களோ அந்த மாதிரியான ஒரு குழுவை, நீர் பாதுகாப்பு குழு, நதி பாதுகாப்பு குழு, NSS மாதிரி ஒன்றை உருவாக்கும் போது அது தொடர் கண்காணிப்புல இருக்கும் ஆறு அப்படிங்கறத இந்த ஆவணப்படத்தின் மூலியமா வலியுறுத்தியிருக்கோம் சார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் இஸ்லாமியர்கள் அதிகம் வசிக்கும் பகுதிகளில் போதுமான அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தி தராததால் சம்பந்தபுரம் எதிரே தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் அப்பகுதி மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் வெறிநாய் தொல்லையை கட்டுப்படுத்துதல், நடுநிலைப் பள்ளியின் தரம் உயர்த்தல் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள வெங்கடாச்சலபதி சுவாமி திருக்கோயில், சேங்கனூர், திருவள்ளியங்குடி, நாச்சியார் கோயில், திருநறையூர் உள்ளிட்ட பல்வேறு வைணவ திருத்தலங்களில் புரட்டாசி முதல் சனிக்கிழமையை முன்னிட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது. இந்நிலையில் அதிகாலை முதலே நடைபெற்ற இந்த சிறப்பு பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே தாராசுரத்தில் பேரறிஞர் அண்ணா பிறந்தநாளை முன்னிட்டு பொதுக்கூட்டம் அதிமுக சார்பில் நடைபெற்றது. இந்நிலையில் தஞ்சை கிழக்கு மாவட்ட மாநகர கழக செயலாளர் ராமநாதன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய இயக்குநரும் நகைச்சுவை நடிகருமான அனுமோகன், திமுகவின் ஸ்டாலின் குடும்பத்தை அனகொண்டா பாம்பு எனவும் பணத்துக்காகவும் பதவிக்காகவும் அலையும் கூட்டங்களை நம்பாதீர்கள் என்று கடுமையாக விமர்சித்து பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியது. கிட்டத்தட்ட 3 வருஷம் 3.5 வருஷமா நாம எல்லாருமே ஒரு அனகோண்டா பாம்பு கிட்ட மாட்டி இருக்கோம். அது தனியா வந்தா பரவாயில்ல, நம்மளை எல்லாம் முழுங்கிறதுக்கு கூட மகன், பேரன், பேத்தி, அந்த குடும்பத்தையே கூட்டிட்டு வந்திருக்குது. எத்தனை அனகோண்டா பாம்பா எல்லாம் சேர்ந்து நம்மளை முழுங்கிட்டு இருக்குது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே உள்ள அறிஞர் அண்ணா அரசு மேல்நிலைப் பள்ளியின் வகுப்பறை வறண்டாவில் இரத்தக்கரை காணப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அப்பள்ளியின் தலைமை ஆசிரியை காவல்துறையிடம் புகார் அளித்த நிலையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். மேலும் பள்ளி வளாகத்தில் சுற்றுச்சுவர் இல்லாததால் வெளிநபர்கள் அத்துமீறி வரும் வாய்ப்பு உள்ளதாக பள்ளியில் சுற்றுச்சுவர் அமைக்க கோரி அப்பகுதி மக்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.